ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிப் நம்பர் 1 பார்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் வேஸ்லின் எக்ஸ்பைர்டாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் இந்த மாதிரி உடன் சர்ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ட்ரை கிளாத் வச்சு இந்த மாதிரி வைப் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வைப் பண்ணி எடுக்கும் போது அப்படியே வார்னிஷ் பண்ண மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் உடன் பீரோஸ்க்கு கூட இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஷைனிங்காக அப்படியே வார்னிஷ் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இது வார்னிஷ் பண்ண பிளேஸு, இது வார்னிஷ் பண்ணாத பிளேஸு எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸுன்னு நீங்களே பாருங்கள். ஹரிபரியாக ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் அடடா ஷூ பாலிஷ் பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த டைமில் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் கிளாத்லேயே கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா பாலிஷ் பண்ணதெல்லாம் தோற்றுரும். அந்தளவுக்கு இது ரொம்பவே பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத மெட்டல் வளையல் இருந்ததுன்னா அதை எஸ் ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் வளைச்சிட்டு நீங்கள் எஸ் ஹூக்காக பயன்படுத்திக்கலாம். இதை கீச்செயின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கீச்செயின்ஸ் மட்டும் இல்லை, பசங்களோட டை, ஐடி கார்டு இந்த மாதிரி கூட இந்த கிளாம்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ண கேலண்டர்ஸில் பேப்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க கிளாம்ப் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் இந்த மாதிரி ஜன்னலில் மாட்டி ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஷாம்பு பாக்கெட்ஸ், கம்ஃபர்ட் அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.